வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையலறையில எப்போதுமே இருக்கக்கூடிய 3 பொருட்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுதாங்க இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை. இந்த 3 பொருட்களையும் சரியான அளவுல பயன்படுத்தினால் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். ஆனா இந்த 3 பொருட்களையும் எல்லாரும் சாப்பிடலாமா? எந்த நேரத்துல எடுத்துக்கிறணும்? யாரெல்லாம் இத தவிர்க்கணும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவுகள் இந்த 3 பொருட்களையும் எடுக்கணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்போதுமே எந்த ஒரு உணவ சாப்பிட்டாலும், அத சரியான முறையில சாப்பிட்டா தான் அந்த உணவோடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இப்ப இஞ்சியுடைய மருத்துவ குணங்கள பார்க்கலாம். எதற்காக நம்ம இஞ்சிய சேர்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். இஞ்சிங்கிறது பல நூற்றாண்டுகளாகவே பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வருது. இதுல இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் என்ற இயற்கையான சேர்மம் தான் உடலுக்கு பலவிதமான நன்மைகள கொடுக்குது. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள பார்த்துடலாம். நன்மை 1, செரிமானத்திற்கு உதவுதுங்க. வயிறு உபசம், அஜீரணம், வாய்வு தொல்லை, பசியின்மை போன்ற பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இஞ்சி ஒரு சிறந்த உணவா இருக்குது. அதுக்கப்புறம் குளிர் மற்றும் தொண்டை வலி. சிலருக்குலாம் அடிக்கடி சளி பிடித்து தொண்டை வலி வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்பெல்லாம் நம்ம இஞ்சிய வெதுவெதுப்பாக கொதிக்க வச்சு நம்ம எடுத்து குடிச்சுக்கிட்டோம்னா தொண்டை எரிச்சல், சளி, இருமல் போன்ற எல்லாமே சரியாகிடும். அடுத்து 3வது நன்மை என்னன்னா, அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இஞ்சில இருக்கக்கூடிய சேர்மங்கள் பயன்படுது. சிலருக்குலாம் மூட்டு வலி இருக்கும். அந்த மூட்டு வலி எதனால வந்திருக்கும்னா அலர்ஜினால வந்திருக்கும். ஸோ அந்த அலர்ஜி எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இஞ்சி உதவுது. ஸோ மூட்டு வலியை சரி பண்றதுக்கும் இஞ்சி பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகமாக்குறதுக்கு இஞ்சி பயன்படுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு இஞ்சி பயன்படுது. இதனால சிலருக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இஞ்சி அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய பொருள் கிராம்பு தாங்க. கிராம்போடைய நன்மைகளை பார்த்துடலாம். எதற்காக அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ கிராம்புங்கிறது ஒரு சின்ன பொருள் தான். ஆனா அதனுடைய சக்திகள் மிக பெரியது. இதுல யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு பலவிதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. முக்கியமா நம்மளுக்கு பல்வலி அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகத்துல வர்றது கிராம்பு தான். சரினா பல்வலியை சரி பண்றதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்பு இல்லைன்னா கிராம்பு எண்ணெய் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து வாய் துர்நாற்றம். சிலருக்கு வாயில பேட் ஸ்மெல்லாம் வரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா வாய் துர்நாற்றம் ஏற்படும். ஸோ வெளியில போய் கான்ஃபிடென்ட்டா பேசக்கூட முடியாது. ரொம்பவுமே கூச்சப்பட்டுட்டே தயங்கி தயங்கி இருப்பாங்க. ஆனா அவங்க ப்ரஷ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ப்ரஷ்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. ஆனா ஸ்மெல் வரும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வாயில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள். ஸோ கெட்ட பாக்டீரியாக்கள் குரோத் ஆக 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 அந்த வாய் துர்நாற்றம் அடிக்கும். ஆனா கிராம்பு நம்ம வாயில போட்டு நல்லா மென்றுட்டா அந்த வாய் துர்நாற்றம் போயிரும். அது ஒண்ணு. அடுத்து இப்ப ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டோம்னா அதனுடைய ஸ்மெல் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம கிராம்பை வாயில போட்டு நல்லா மென்றுட்டாலும் தெரியாது. அடுத்து செரிமானத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சிலருக்கெல்லாம் சாப்பிட்டது எதுவுமே செரிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைம்ல கிராம்பு தண்ணீர் குடிச்சாலும் சரி, இல்லை கிராம்பை டைரக்டா வாயில போட்டு மென்றாலும் சரி, நல்லாவே செரிமானம் இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. உடல்ல இருக்கக்கூடிய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த கிராம்பு பயன்படுது. அதனால முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு கிராம்பு ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய செல்கள் வேகமா டேமேஜ் ஆகும்போது தான் நம்ம வேகமாவே முதுமையாகிறோம். ஆனா இந்த செல்கள் அந்த டேமேஜ் ஆகுறத தடுக்கிறதுனால கிராம்பு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இளமையா இருக்கிறதுக்கு, அதாவது முதுமை நடக்கும் ஆனா ஃபாஸ்டா நடக்கும்ல. ஆனா அதை தடுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, உடல்ல ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஸோ கிராம்பு நிறைய நன்மைகளை கொண்டது. ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவரை கொடுக்கறதுக்கு, டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்றதுக்கு கிராம்பு பயன்படுது. பெண்களுக்கும் பெண்களுடைய ஹார்மோன்களை சமநிலையில வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ கிராம்பு ஒரு சிறந்த உணவா இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சும்மா ஏதோ நான்வெஜ்ல சமைக்கிற ஒரு உணவு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிராம்பு நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது.
அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, எலுமிச்சை தான். எலுமிச்சைய எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். எலுமிச்சையில விட்டமின் சி அதிகமா இருக்கு. அதே மாரி அசிட்டிக் ஆசிட் இருக்குது. ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரியான பல ஊட்டச்சத்துக்கள் எலுமிச்சையில இருக்குது. விட்டமின் சி எதுக்காகனா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்த வலுப்படுத்துறதுக்கு. ஸோ விட்டமின் சி வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள எதிர்த்து போராடுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக அது பயன்படுது. அடுத்து வந்து தோலை இளமையாக வச்சுக்கிறதுக்கு லெமன் வந்து பயன்படுதுங்க. லெமன் வந்து எப்போதுமே நம்மள இளமையாகவே வச்சுருக்கும். ஏன்னா அதில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால இது கொலாஜன் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். கொலாஜன்கிறது நம்மளுடைய சருமத்துக்கு தேவையான ஒரு பொருள். இது இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கும். ஆனால் 30 வயசு ஆனதுக்கப்புறம் அது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற அந்த தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வயசாக வயசாக முழுமையாக குறைஞ்சிரும். அதனால நம்ம வந்து செயற்கையாக இதை உற்பத்தி பண்ணணும். அதாவது அதுக்கான உணவுகளை நம்ம சாப்பிடணும். கொலாஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகளாக தேடி தேடி சாப்பிடணும். அதனால விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட சொல்கிறோம். ஸோ அதில் ஒன்று தான் எலுமிச்சை. எலுமிச்சையை அது உற்பத்தி செய்யும். ஸோ அதனால தான் அதை சாப்பிட சொல்கிறோம். ஸோ அது நம்ம எலுமிச்சை எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, நம்ம எப்போவுமே இளமையாகவே இருப்போம். இளமையான ஒரு தோற்றம் இருந்துகிட்டே இருக்கும். முதுமையை தாமதப்படுத்தும். அடுத்து இரும்பு சத்து உறிஞ்சுறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து பயன்படுது. கீரை இல்லை சில நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அதுலலாம் வந்து இரும்பு சத்து நிறையாவே இருக்கும். ஆனால் அந்த இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா நேரடியாக அந்த இரும்பு சத்து நம்ம உடலால் ஃபுல்லாக உறிஞ்சப்படாது. கொஞ்சம் தான் உறிஞ்சும். ஆனால் நீங்கள் அதில் கொஞ்சோண்டு லெமனை பிழிஞ்சு விட்டீங்கன்னா நல்லாவே இரும்பு சத்து வந்து உறிஞ்சுதல் கிடைக்கும். அடுத்து வந்து நீர் சத்துங்க. எலுமிச்சை சேர்த்து நம்ம தண்ணி குடிக்கிறது போதுமான அளவு நீங்கள் குடிக்கிற அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலில் வந்து நீர்ச்சத்து நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு அது பயன்படும். ஏன்னா நீர்ச்சத்து பற்றாக்குறை வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். ஸோ அந்த நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லெமன் வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கு இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி குடுக்குறதுக்கு லெமன் வந்து பயன்படுது. ஸோ லெமன் டீ இல்லை லெமன் கலந்த எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். இப்போ நம்ம 3 பொருட்கள் பார்த்தோம். இந்த 3 பொருட்களுமே சூப்பரான நன்மைகளை கொண்டது. 3மே தனித்தனியா நிறைய நன்மைகளை கொண்டது. நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. ஸோ 3யும் சேர்த்து எடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ 3ஓட பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதனோட பலன்கள் வந்து நம்மளுக்கு ரெட்டிப்பாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆனால் அளவை நம்ம சரியா எடுக்கணும்ல. அதுக்கு தான் இதை எப்படி தயாரிக்கணும் சரியான முறையில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு சின்ன இஞ்சி துண்டு மட்டும் எடுத்துக்கிறேங்க. கிராம்பு 2 கிராம்பு தாங்க எடுக்கணும். அதிகமாகலாம் பயன்படுத்தவே கூடாது. 2 கிராம்பு. எலுமிச்சையும் அதே மாதிரி தான். அரை எலுமிச்சை மட்டும்தாங்க பயன்படுத்தணும். அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த 3 பொருட்களுடைய அளவு இதுதான். ஸோ இதுக்கு மேலே எடுக்காதீங்க. எப்படி செய்யலாம்னா, தண்ணீரை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தண்ணியில் வந்து கிராம்பு, இஞ்சியை நல்லா போட்டுட்டு இஞ்சியை வந்து நல்லா நச்சுட்டு போடுங்க. நல்லாவே கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டிட்டு அதில் நம்ம அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம்ல, அதனுடைய சாறை பிழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா நீங்கள் சுத்தமான நாட்டு தேனை வந்து கலந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லை எனக்கு இனிப்பு தேவையில்லைன்னா டைரெக்டாக அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் குடிக்கணும். எப்போ குடிக்கணும்னா காலை உணவுக்கு பிறகு குடிக்கணும். அப்படி குடிக்க முடியல காலையில் அப்படின்னா மாலை நேரத்தில் எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாங்க. ஆனால் வெறும் வயிற்றில் எல்லாருக்கும் சூட் ஆகாது. முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. அதனால தான் காலை உணவுக்கு பிறகு எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நான் நார்மலான பீப்புள் தான், எனக்கு வந்து எதுவும் பிரச்சனையாகாது வெறும் வயிற்றில் குடித்தா அப்படின்னு இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் குடிங்க. நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து யாரெல்லாம் இதை தவிர்க்கணும், இல்லை இதை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அமிலத்தன்மை இருக்கிறவங்க, அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறவங்க இது தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா கவனமாக எடுக்கணும். அடுத்து ரத்தம் உறைதல் மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க, அவங்க வந்து உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் எடுக்கணும். ஏன்னா கிராம்பு இதெல்லாம் எடுக்கிறோம்ல அதனால. அப்புறம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுமே மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பீப்புள்ஸ் எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. அப்படி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது.
அடுத்து மக்கள் செய்யக்கூடிய பொதுவான தவறுகளை பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, 2 கிராம்பு பத்தாது, நிறையா கிராம்பு போடுவோம், நிறைய ஆரோக்கிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சேர்ப்பாங்க. அப்போல்லாம் மக்கள் செய்யவே கூடாது. அது ரொம்பவுமே தவறு. அதே மாதிரி அதிகமாக இஞ்சி சேர்க்கறது, அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நீங்கள் எது அதிகமாக சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்க விளைவு ஏற்பட்டு பலவிதமான பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதனால் சொன்ன அளவு மட்டும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஒரே நாளில் பலமுறை குடிக்கிறது, ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நண்பர்களே, இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை இது 3யும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா பல ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.